தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. மனம் தேடும் ஆலயம். திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில். சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவில் காட்சி தந்த திருத்தலம் திருவண்ணாமலை. அண்ணாமலை என்னரசே, உண்ணாமூளை பொன்னரசே, தாயோடு நிற்பவரே, தாய்பாதியானவரே. சிவபெருமான் போல மகாவிஷ்ணுவும் வானையும் மண்ணையும் கடந்த ஒரு பிரம்மாண்ட தோற்றத்தில் காட்சி தந்த தலமும் உள்ளது. அதை பற்றி அறிவீர்களா? பலருக்கும் தெரியாத அந்த அற்புதமான ஆலயத்தை நோக்கியே இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் குளிர தரிசிக்கப் போகின்றோம். பொதுவாக பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் பல தலங்களில் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். இன்னும் சில ஆலயங்களில், ஒரு சில கோயில்களில் அமர்ந்த திருக்கோலத்திலும் கூட பார்த்திருப்போம். ஆனால் வெகு சில தலங்களில் மட்டும் பெருமாள் வானையும் மண்ணையும் அளந்த தோற்றத்தில் உலகளந்த பெருமாளாக பிரம்மாண்டமாக காட்சி தருவார். அப்படி ஒரு அற்புதமான தலம்தான் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில். இத்தல மூலவர் திருநாமம் உலகளந்த பெருமாள் என்கிற திருவிக்கிரமர். உற்சவர் ஆயனார் கோவலன், தாயார் புஷ்பவல்லி பூங்கோவல் நாச்சியார். விமானம் சக்கர விமானம், தல விருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் பெண்ணையாறு, கிருஷ்ண தீர்த்தம் மற்றும் ஸ்ரீ சக்கர தீர்த்தம். இத்தலத்தில் மங்களாசாசனம் செய்தவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருக்கும் ஒரு அற்புதமான கோயில்தான் உலகளந்த பெருமாள் கோயிலாகும். அனைவரும் வாழ்வில் ஒரு முறையாவது கண்டு மகிழ வேண்டிய தலம்தான் இந்த தலம். 108 திவ்ய தேசங்களில் இந்த தலம் 42வது திவ்ய தேசமாகும். இத்தலத்தை நடுநாட்டு திருப்பதி என்று அழைக்கின்றனர். தட்சிண பினாகினி என்கிற தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இத்தலம் அமைந்துள்ளது. பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. ஆதியில் இத்தலத்தை கிருஷ்ணன் கோயில் என்றே அழைத்துள்ளனர். இத்தலத்தை பற்றி ஏராளமான குறிப்புகள் பிரம்மாண்ட புராணம் மற்றும் பத்ம புராணத்தில் உள்ளன. உண்மையில் கோபாலன் என்ற ஊர் பெயரே பின்பு கோபாலனாய் மருவ அதுவே கோவலூராகி இறுதியில் கோவிலூர் ஆனதாம். தல வரலாறு. பொதுவாக அசுரர்கள் என்றால் கொடும் பாவத்தை செய்வார்கள் என்றுதானே பல புராண கதைகளிலும் பார்த்துள்ளோம். ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு புண்ணியங்கள் மட்டுமே செய்து வந்த ஒரு அசுரன் ஒருவரும் இருந்துள்ளார். பிரகலாதனின் பேரனான அந்த அசுரனின் பராக்கிரமத்தையும் தயாள குணத்தையும் கண்ட தேவர்கள் மிரண்டு போய் மகாவிஷ்ணுவிடம் வேண்ட வாமன அவதாரம் எடுத்து மகாபலிக்கு முக்தி தந்து பாதாள உலகிற்கு அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு. அந்த நாளைத்தான் கேரள மக்கள் இன்றும் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இந்த கோலத்தை நிகழ்காலத்தில் காண விரும்பி கடும் தவம் இருந்தார் ஒரு முனிவர். அவர் பெயர் மிருகண்டு முனிவர். மகாவிஷ்ணு மகாபலிக்கு தனது விஸ்வரூப திருக்கோலத்தை காட்டி அருளினார் என்ற விஷயத்தை கேட்ட நாள் முதலே மிருகண்டு முனிவர் தானும் எப்படியாவது அந்த காட்சியை வாழ்வில் ஒரு முறையாவது கண்டுவிட வேண்டும் என ஏங்கினார். அவரின் ஏக்கத்தை போக்கும் விதமாக பிரம்மதேவரும் முனிவர் முன் தோன்றி கிருஷ்ணபத்ரா நதிக்கரையில் கிருஷ்ண கஷேத்திரத்தில் கிருஷ்ணன் என்ற நாமத்தோடு பகவான் கோயில் கொண்டுள்ள திருக்கோவிலூர் வந்து மகாபலி சக்கரவர்த்தி போல தான தர்மம் செய்,
உன் எண்ணம் நிறைவேறும் என்றார். மிருகண்டு முனிவரும் பிரம்மதேவர் கூறியபடி இத்தலம் வந்து குடில் அமைத்து கடும் தவம் இருந்து தானத்திலே உயர்ந்த தானமான அன்னதானத்தை தொடர்ந்து பலருக்கும் செய்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு வயதானவர் மிருகண்டு முனிவர் குடிலுக்கு வந்து, பசிக்கிறது, உடனே ஏதாவது உண்ணத்தா என்றார். அவர் வந்த நேரம் குடிலில் கொடுக்க ஒன்றும் இல்லாத நிலை இருந்தது. இது என்ன சோதனை என மனம் வேதனை அடைந்த முனிவர் குடிலுக்குள் சென்று தனது மனைவி மித்ராவதியிடம் உடனே ஏதாவது சமைத்து தரும்படி கேட்டார். அப்பொழுது அவர், ஏன் இந்த கலக்கம் ஐயனே? உலகளந்த மகாவிஷ்ணுவிடம் நம்மையே சரண் தந்த பின் கவலையும் கஷ்டமும் நம்மை எப்படி சேரும்? எல்லாம் அவனே என்ற பின் இதுவும் அவனுடையதல்லவா என்று கூறி காலி பாத்திரத்தை வானை நோக்கி உயர்த்தி காட்டி நாராயணா நாராயணா என்றார். என்ன ஆச்சரியம்! உடனே பாத்திரம் முழுவதும் சுட சுட சுவையான அமுது நிரம்பி இருந்தது. அதை வயதானவருக்கு தர முனிவர் அன்புடன் எடுத்துக்கொண்டு குடிலுக்கு வெளியே ஓடி வந்தபோது வயதான தோற்றத்தில் இருந்த அந்த பெரியவர் திரிவிக்ரம அவதார உருவில் மிருகண்டு முனிவருக்காக ஒரு காலை மண்ணில் ஊன்றியபடி மறு காலை விண்ணுக்கு உயர்த்தி உலகளந்த பெருமாளாக காட்சி தந்தார். அதை கண்டு பேரானந்தம் கொண்ட முனிவரும் அவரது மனைவியும் பெருமாள் பாதத்தில் விழுந்து கண்ணீர் மல்க வணங்கி மகிழ்ந்தார்கள். கோயில் அமைப்பு: இத்தல மூலவரின் திருமேனி தாரு எனப்படும் ஒரு வகையான மரத்தால் ஆனது. இவ்வளவு பெரிய பெருமாள் திருமேனியை வேறு எந்த ஊரிலும் காண முடியாது. சாள கிராமத்தால் ஆன கிருஷ்ணர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் தமிழகத்தில் 3வது பெரிய ராஜகோபுரத்தை தன்னகத்தே கொண்டுள்ள ஆலயமாகும். 192 அடி உயரத்துடன் 11 நிலைகளை கொண்டு அற்புதமாக காட்சி தருகிறது உலகளந்த பெருமாள் கோயில் ராஜகோபுரம். கோபுர நுழைவாயில்கள் கோயிலை ஒட்டி இல்லாமல் கோயிலை ஒட்டிய தெருக்களின் நுழைவாயில்களாக அமைந்துள்ளன. ராஜகோபுரத்தை கண்ணார தரிசித்துவிட்டு உள்ளே செல்கின்றார்கள் பக்தர்கள். உள்ளே பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரில் கருடன் தூண் ஒன்று உள்ளது. 40 அடி உயரமுள்ள இந்த தூண் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது என்கிறார்கள். அதன் மேல் பகுதியில் உள்ள சிறிய கோயில் காண்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த தூணின் மேல் பகுதியில் கருடன் நின்று பெருமாளை வணங்குவதாக ஐதீகம். இத்திருத்தலத்தில் சேவை சாதிக்கும் இதர தெய்வங்கள்: இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ வேணுகோபால பெருமாள், தாயார் லட்சுமி, ஸ்ரீ நாராயணன், வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீராமர், ஆண்டாள் நாச்சியார், அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆகியோர்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. இங்கே மூலவர் சன்னதிக்கு பின்புறம் வாமன மூர்த்தியும் அருள்பாலிப்பது ஒரு விசேஷமாகும். பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களான திருக்கோவிலூர், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, கபிஸ்தலம் ஆகிய 5 தலங்களில் இது முதலாவது தலமாகும். இங்குள்ள திரிவிக்கிர பெருமாள் இத்திருக்கோலத்தை அருளிய மகிழ்ச்சியில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வலக்கையில் சங்கையும் இடக்கையில் சக்கரத்தையும் ஏந்தி சேவை சாதிக்கின்றார். இப்படி சேவை சாதிப்பது ஒரு அதிசய காட்சியாகும். இக்கோலத்தை தரிசித்தால் பல ஜென்ம பாவமும் தீரும் என்கின்றார்கள். கோயில் நுழைவு வாயிலின் வலது பக்கம் சாள கிராமத்தாலான கிருஷ்ணர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். இவரை தரிசித்த பின்தான் மூலவரை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். மணவாள மாமுனிகளும் இத்தல பெருமாளை போற்றி பாடியுள்ளார். பரசுராமரும் அகத்தியரும் இங்கு வந்து தவம் செய்ததாகவும் கூறப்படுகின்றது. புராண காலத்து கிருஷ்ணபத்ரா நதியே தற்போது தென்பெண்ணை என்ற பெயரில் ஓடுகிறது என்கின்றார்கள். வெண்ணெய் உருகும் முன்பே பெண்ணை உருகும் என்ற பழமொழி இங்குள்ள நதியை சிறப்பிக்கவே கூறப்பட்டதாகும். திருவிழாக்கள் எல்லா மாதத்திலும் இங்கு தொடர்ந்து உற்சவங்கள் நடப்பதால் வருடம் முழுவதும் திருவிழாக்கள் தொடர்ந்து நடக்கும் ஸ்தலம் இது எனலாம். குறிப்பாக பங்குனி மாத பிரம்மோற்சவம் 15 நாட்கள் விமரிசையாக நடைபெறும். பஞ்ச பர்வ உற்சவமும் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் உற்சவமும் இந்த தலத்தில் மிகச் சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பெருமாளை வழிபடுகின்றார்கள். இத்தலத்தில் பிரார்த்தனை செய்வதால் ஏற்படும் நற்பலன்கள்: உயர் பதவிகளை அடைய விரும்புபவர்களும், பதவி உயர்வு வேண்டுபவர்களும், பதவி இழந்தவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து வழிபட்டால் அவர்களது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு என்கிறார்கள்.
மேலும் சத்ரு பயம் உள்ளவர்கள் இங்குள்ள சக்கரத்தாழ்வாரை தரிசித்தால் சத்ருக்கள் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை. தரிசன நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். ஆலய முகவரி அருள்மிகு திருவிக்கிரம சுவாமி திருக்கோயில், திருக்கோயிலூர். பின்கோடு 605757. பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் சுற்றுப்பிரகாரத்தில் விஷ்ணுவும் துர்க்கையும் இருப்பதை காணலாம். ஆனால் இத்திருத்தலத்தில் மட்டும் எங்குமில்லாத அதிசயமாக பெருமாளின் அருகிலேயே விஷ்ணு துர்க்கையாக அம்பாள் ஆதிசக்தி அருள்பாலிக்கின்றாள். இவர்கள் இருவரையும் ஒரே இடத்திலிருந்து தரிசனம் செய்து அருள்பெறும் வாய்ப்பு வேறு எந்த வைணவ திவ்ய தேச திருத்தலங்களிலும் நமக்கு கிடைக்காது என்கின்றார்கள். பெருமாளை மட்டுமே மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் இத்தலத்தில் விஷ்ணு துர்க்கையையும் சேர்த்து விந்தம் மேவிய கற்புடை மடக்கன்னி காவல் பூண்டகடி பொழில் என்று புகழ்ந்து மங்களாசாசனம் செய்திருப்பதும் ஒரு ஆச்சரியமாகும். விஷ்ணு துர்க்கையை கும்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள். இத்தலத்தில் விஷ்ணு துர்க்கை சுயம்புவாக அருள்பாலிக்கின்றாள். திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இங்கு வந்து 7 நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்கின்றார்கள். மேலும் இங்குள்ள விஷ்ணு துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகோதர சகோதரிகள் உறவு பலப்படும் என்பது நம்பிக்கை. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில். மனம் தேடும் ஆலயம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.